யூ தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு செம மேட்ரு மாட்டியிருக்கு. என்னன்னு பார்த்துட்டோன்னா, சென்னை டிராஃபிக் போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடியை லம்பாக அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்துட்டோம்னா, இது கிட்டத்தட்ட நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அதனுடைய ஒரு அப்டேட் வெர்ஷனாக இதை எடுத்துக்கலாம். என்னன்னா, இப்போ ஒரு 6 கோடிங்கிறது ஒரு மக்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண பணமும் கிடையாது. அப்படி அந்த 6 கோடியை அவங்க வட்டிக்கு விட்டு கல்லா கட்டியிருக்கிறதா தகவல்லாம் வெளியாகிருக்கு. இதுக்கு சென்னை கமிஷனர் அமல்ராஜ் அவர்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இப்போது நாம் ரோட்டில் போயிட்டுருக்கோம், நாம் ஏதாவது ரூல்ஸை பிரேக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணுறோங்கிற பட்சத்தில் 2 வீலரில் போயிட்டுருக்கோம், இல்லை காரில் போயிட்டுருக்கோம், எனிதிங் எல்ஸ். அப்படி போகும்போது நாம் சிக்னலை மீறி போகிறோம், இல்லை டிடியில் போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கெல்லாம் ஃபைன் போடுவாங்க பார்த்தீங்களா. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சது தானடா, இதில் என்னத்தரா போய் புதுசாக இருக்குது அப்படின்னா, அதில் தான் மேட்டரே இருக்குது. இந்த மாதிரி அவங்க கலெக்ட் பண்ண அவங்கக்கிட்ட இருந்து ஃபைனாக வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி வந்திருக்கு. அந்த 6 கோடியை அரசாங்கத்தோட அவங்க முறையாக செலுத்தியிருக்கணும். ஒன்று நீதிமன்றத்தை நாடி செலுத்தியிருக்கணும், இல்லை கருவூலத்துக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க அனுப்பியிருக்கணும். அவங்களுக்குன்னு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க அனுப்பியிருக்கணும். ஆனால் அதை அவங்க பண்ணாமல் நிலுவையில் வச்சுருந்து அந்த 6 கோடியை மொத்தமாக வெளியே வட்டிக்கு விட்டு அந்த வட்டியிலிருந்து வர காசை எடுத்து இவங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, எந்தெந்த பார்டர்லலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இப்போ சென்னை சிட்டி கமிஷனர் ஆஃபீஸருடைய, அதாவது டிராஃபிக் போலீஸினுடைய அந்த எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன், அதாவது அதனுடைய பார்டர் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்துட்டோம்னா, வடக்கு பக்கம் பார்த்துட்டோம்னா புழல் வரைக்கும் இருக்குது. அதுவே தெற்கு பக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட துறைப்பாக்கம், மடிப்பாக்கம் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே இந்த கிண்டி பார்டர் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிண்டி பார்டர் வரைக்கும் இருக்கிறவங்க ஒன்று எக்மோர் கோர்ட்லேயோ இல்லை சைதாப்பேட் கோர்ட்லேயோ அவங்க கலெக்ட் பண்ணுற அந்த ஃபைன் அமௌண்ட், அதாவது மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற ஃபைன் அமௌண்ட், மக்கள்கிட்டனா பொதுவான மக்கள் கிடையாது, யாரெல்லாம் அந்த சாலை விதிகளை மீறுறாங்களோ, டிராஃபிக் ரூல்ஸை யாரெல்லாம் மீறி ஏதாவது ஒரு சேட்டையில் பண்ணி அது மூலமாக அவங்க ஃபைன் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஆன்லைன்லேயோ இல்லை கையில் கேஷாவோ ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த அமௌண்ட்டை கிண்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சைதாப்பேட் கோர்ட் இல்லைனா எக்மோர் கோர்ட், இந்த 2 கோர்ட்லேயும் அவங்க போய் கட்டிடுறாங்க. இப்போ பிரச்சனைன்னு வர்றது எங்கன்னு பார்த்துட்டோம்னா, அதுக்கு அடுத்ததாக அந்த எல்லையை தாண்டி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி எவ்வளோ ஃபைன் இப்போ கட்டியிருக்காங்களோ அந்த தொகையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மொத்தமாக ஒரு 6 கோடி இப்போ வரைக்கும் நிலுவையிலேயே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த தொகையை திரும்ப மீட்பதற்கான நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குமே அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அது என்ன ட்விஸ்ட்டுங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் இருக்கிற பார்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மீனம்பாக்கமாக இருக்கட்டும், விமான நிலையமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மடிப்பாக்கம், மாதவரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வசூலிக்கக்கூடிய தொகை சரியாக அரசாங்கத்துடைய கருவூலத்துக்கு போய் சேரலை. இதை தான் கண்டுபிடிச்சி இது எப்படி, இது எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, அப்போ அரசாங்கத்துக்கே வரலை அப்படிங்கிறப்ப வேற எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி இந்த அளவுக்கு நிலுவையில் இருந்து இது வெளியே வட்டிக்கு விட்டுருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ அதை தடுக்கிறதுக்கு கமிஷனர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதில் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட இந்த நீங்கள் அபராத தொகையை, அந்த 6 கோடி ரூபாய் நிலுவை தொகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலுவை தொகையை நீங்கள் அரசாங்கத்தோட செலுத்துகிற வரைக்கும் நீங்கள் புதுசாக எந்த ஒரு அபராதமும் விதிக்கவும் கூடாது, அபராதமும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 காவல் நிலையங்களுக்கு தடை போட்டிருக்காரு சென்னை கமிஷனர் அவர்கள். அப்போ அந்த 10 காவல் நிலையங்கள் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணும்போது பார்த்துட்டோம்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிண்டி பார்டர் வரைக்கும் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் போகக்கூடிய காவல் நிலையங்களில் தான் இந்த மாதிரி சிக்கல்கள் வந்திருக்கு. குறிப்பாக பார்த்துட்டோம்னா, இந்த பரங்கிமலை, மீனம்பாக்கம், விமான நிலையம், மடிப்பாக்கம், மாதவரம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு 10 காவல் நிலையங்களுக்கு இப்படி ஒரு தடையை விதிச்சிருக்காரு. இப்போ என்னன்னு பார்த்துட்டோன்னா, ஏற்கனவே சட்டமன்றமாக இருக்கட்டும், பொது வழியிலேயே இருக்கட்டும், தாவேகா அரசை எதிர்கட்சிகளாக இருக்கட்டும்,
இல்லை மற்ற கட்சிகளும் வந்து தாவேக அரசை ரொம்ப பயங்கரமாக விமர்சிச்சுட்டு வராங்க. இந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நீங்கள் என்ன இன்னும் கண்டும் காணாத மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ வந்து காவல்துறை யாருடைய கையில் இருக்குன்னு பார்த்துட்டோன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கையில் தான் இருக்குது. அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயே இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி லம்பாக எடுக்கப்பட்டு அந்த 6 கோடியும் வெளியே வட்டிக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஆதாரத்தோட நிரூபணமாகி இப்போ வந்து அதுக்கான விஷயங்களும் வந்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ காவல்துறையவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியல அப்படிங்கிறப்ப எப்படி வந்து மக்களை வந்து அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து பொது இடத்துல வந்து எழ ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இல்லை தாவேகா அரசோ இல்லை முதலமைச்சர் விஜயோ யார் வந்து பொறுப்பெடுத்து இதுக்கான பதிலோ இல்லை தீர்வோ இதுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.